நெல்லையில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 17 வயது சிறுவன் சரணடைந்திருக்கிறார். சிறுவனை மாநகர போலீசாரிடம் வழக்கறிஞர்கள் ஒப்படைத்தனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் குண்டு வீசியதாக இளைஞர்கள் பாலன், இளங்கோ, பொன்ராஜ் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் 17 வயது சிறுவன் சரணடைந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் திமுக கவுன்சிலர் வீடு உட்பட அடுத்தடுத்த 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக 17 வயது சிறுவன் சரணடைந்துள்ளார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது நேற்று முன்தினம் நெல்லை மாநகர் பகுதியில் இருக்கிற டவுன் குளத்து தெரு அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற இருசக்கர வாகன வாசல்ல ஒரு பெட்ரோல் வெடிகுண்டு ஒன்று வெடிச்சது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னீர்பள்ளம் பகுதியில் இருக்கிற திமுக பிரமுகர் ஒருவரோட வீட்டுக்குள்ள 4 முறை பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்பட்டதோடு இல்லாம அது 4 அதாவது தளபதி சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில் வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது. தளபதி சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பல்கில் போய் அறிவாளை காட்டி மிரட்டி வண்டிக்கு பெட்ரோல் போட்டதோடு இல்லாம அவரது கையில் இருந்த 20,000 ரூபாயை பிடுங்கிட்டு போன ஒரு பிரச்சனை திருநெல்வேலி மாவட்டத்தை கடும் பதட்டத்தில் ஏற்பட்டுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நபர்கள் ஒரே வண்டியில 4 நபர்கள் முகமூடி அணிந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியை பொறுத்த மட்டும் எப்பவுமே வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது. அதாவது கொலை நடக்கும், அதாவது ஆத்திரத்தின் அடிப்படையில் கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் தான் நடக்குமே தவிர இந்த மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டு சம்பவங்கள் நடக்காது. ஒருவேளை இது ஏதேனும் சமூக விரோத செயல்களில் உள்ள கும்பல்களில் உள்ள தொடர்பா அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே போலீசார் 7 தனிப்படை அமைத்து அவர்களை பல்வேறு இடங்களில் தேடிட்டு வந்திருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட 4 பேர்ல ஏற்கனவே நேற்று 3 பேர் கைது பண்ணிட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக், இளங்கோ, பாலன் அப்படிங்கிற 3 சிறுவர்களை 3 பேரை ஏற்கனவே நேற்று கைது பண்ண நிலையில இன்னைக்கு அட்டு என்ற கார்த்திக், அதாவது 17 வயதான இந்த சிறுவனை தற்போது அவரது வழக்கறிஞர் டவுன் காவல் நிலையத்தில் கொண்டு ஒப்படைச்சிருக்கிறாரு. போலீசார் தற்போது தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த சம்பவமானது நடைபெற்றது, அதே மாதிரி இதுக்கு பின்னணியில யாரா இருக்கிறா, அதே மாதிரி ஏதேனும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுக்காக முன்கட்டுப்பாடு இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறை தரப்புல காவலர்கள் எண்ணிக்கை, அதாவது ஒவ்வொரு காவல் நிலையங்கள்லையும் ஏறத்தாழ 40-50 வருடங்களுக்கு முன்பு இந்த காவலர்கள் எண்ணிக்கை இருந்தா போதும் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட அளவுக்கு மட்டுமே தற்போது வரை காவல்துறையினர் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போதுள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப, அதாவது இப்போ 30 அதாவது 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அந்த முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்துக்கு மொத்தமே 32 காவலர்கள் தான் பணியில் இருக்கிறாங்க. ஆனா அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்கள் கருப்பு புள்ளி பட்டியல், பிளாக் ப்ரௌன் அண்ட் கிரைம் ப்ரௌன் வில்லேஜஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உள்ள கிராமங்கள்ல பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுறதுக்கு கூட ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தற்போது இயங்கிட்டு இருக்குது. எனவே முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்தை ஏற்கனவே 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காவல் நிலையத்துக்கு அதிக அளவில் காவலர்கள் நியமிச்சு அதன் அடிப்படையில் தற்போது அந்த குற்ற சம்பவங்கள் நடைபெறுவது குறைக்கணும் அப்படிங்கிறது அங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.